இது இல்லை பூவே காணும். கட் பண்ணி வச்சு சரியா அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூலிகைகள் பல உண்டு. அதிலே இன்று கரி நொச்சி என்று சொல்லக்கூடிய மூலிகையில் இது கிராமப்புறங்களில் கிராமப்புற வழக்குகளில் கரி நொச்சி என்று குறிப்பிடக்கூடிய கரி நொச்சியை போன்றே தோற்றமுடைய ஒரு மூலிகை. கரி நொச்சிக்கு உண்டான குணங்கள் இதில் இருக்கிறதா இல்லை என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு முன் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்களையும் அதற்காக இந்த மூலிகை இப்போது உங்களுக்கு வீடியோவில் பதிவு செய்கிறோம். இதனுடைய நற்குணங்கள் என்ன, இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதுவரை ஆராய்ச்சி செய்த விஷயங்களை உங்களிடம் பதிவு செய்கிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், சிறு குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய முதல் இடத்தில் உள்ள மூலிகைகளில் இந்த மூலிகை அற்புதமான மூலிகை. எப்படி என்று பார்த்தால், பிறந்தவுடனே சில குழந்தைகள் இறந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. பிறந்த ஒரு சில மணி நேரங்களில் சில நாட்களில் குழந்தை இறந்து போகும்.
அப்படி அந்த குழந்தைகள் இறந்து போவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தா டாக்டர்களுக்கும் அது புலப்படாத விஷயமாக இருக்கும். ஏன் இந்த குழந்தை இறந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கே மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு செல்வார்களே தவிர உடனடியாக கண்டுபிடிக்க இயலாத விஷயம். அப்படி அந்த குழந்தைகளுக்கு என்னதான் பிரச்சனை என்று பார்த்தால், பால் குடிக்கும் எண்ணமோ அல்லது சாதாரண நிலைக்கு வராமல் ஓயாமல் அழுது கொண்டே இருக்கும். அதாவது பிறந்த நாள் முதல் அது உயிர் வாழும் 2-3 நாட்கள் வரை கூட அழுது பால் குடிக்கவும் குடிக்காது. நீ எதை இப்போ ஒரு சக்கரை தண்ணியை கூட ஊற்றணும், இல்லை ஒரு சுடு தண்ணியை கூட ஊற்றணும், அதையும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த குழந்தைக்கு. சுத்தமாக பால் குடிக்காத 3 நாள் அந்த குழந்தை உயிர் வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நாங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் நன்கு படித்த அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர். அவரே ஏன் அழுவுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மூலிகையை வச்சு தான் அந்த குழந்தையை சரி பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றத நானே நேரடியாக கிட்டே இருந்து பண்ணி பார்த்ததால தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கறி நொச்சி, அதாவது கிராமப்புறங்களில் கறி நொச்சி என்று சொல்லக்கூடிய வழக்குகளில் உள்ள அந்த மூலிகை கொண்டு இடித்து அதை வதக்கி, அதே போல் கழுத சாணை கொண்டு கழுத சாணையும் சூடு செய்து இந்த மூலிகை அதையும் ஒன்றாக கலந்து கீழே போட்டு அதன் மேல் ஒரு வெள்ளை துணியை பரப்பி அதன் மேல் குழந்தையை படுக்க வைத்த 10 நிமிடங்களில் அந்த குழந்தையின் அழுகை நின்று பால் குடிக்க ஆரம்பித்து விட்டது. அப்படி ஒரு அற்புதமான மூலிகையாக இந்த மூலிகை செயல்படுகிறது. அதற்காகத்தான் இந்த மூலிகை இவ்வளவு அவசரமாக பதிவு செய்கிறோம். குழந்தைகள் நிறைய பிறந்த குழந்தைகள் இறக்க வாய்ப்பாக உள்ள விஷயமே இதுதான். இது நிறைய டாக்டர்களுக்கும் தெரியாமல் போகிறது. தாய்களுக்கும் பெரிய வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏன் குழந்தை அழுகிறது எதற்காக என்று பார்த்திருக்கலானால், கடைசியாக அப்படி அழுகின்ற குழந்தையின் நாக்கிலே பார்த்தீர்களானால் நிச்சயமாக கருப்பு என்கின்ற ஒரு மச்சம் நிச்சயமாக இருக்கும். அதேபோல் உடல் முதுகிலும் கருப்பு வட்ட நிறத்தில் மச்சங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மச்ச அடையாளங்களை கூறிக்கொண்டு இருக்கிறோம். நாக்கிலும் முதுகிலும் ஒரு சில இடங்களில் கருப்பு என்று சொல்லக்கூடிய பிறக்கும் போதே இருக்கக்கூடிய அந்த மச்சம் தான் இது காரணமா, அல்லது இந்த குழந்தை பால் குடிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் மட்டும் அல்ல, அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தால், கரி நாக்கு என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்கள்தான். அப்படி அவர்களுக்கு அந்த கரி நாக்கு என்று சொன்னால் என்ன விஷயம் என்று பார்த்தால், அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் நிச்சயமாக பலிதம் மிக்க வாக்காக இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடியது சிரித்து கொண்டு விளையாடி கொண்டே சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட 100% நடந்து ஏறிவிடும். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக அது அப்பாற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய அதிக மகத்துவமுள்ள இந்த மூலிகையை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிராமப்புறங்களிலும் நிறைய, அதாவது குரோட்டஸ் என்று சொல்லக்கூடிய அழகு செடியாக சில இடங்களில் வளர்க்கிறார்கள். சில ரயில்வே நிலையங்களிலும் பார்த்திருக்கிறேன். இருப்பினும் இதை நாம் முதலாக எடுத்து ஆராய்ச்சி செய்த இடமும் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து தான் கொண்டு சென்று ஆராய்ச்சி செய்தோம். ஆகையால் நாம் ஆராய்ச்சி செய்து 20 வருட காலம் ஆகிவிட்டது. 20-22 வருட காலம் மேலே ஆகிவிட்டது. இருப்பினும் அப்படி காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் இன்னும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மூலிகை பயன்படுத்தி இன்னும் வரப்போகின்ற நாட்களிலே அதுபோல் குழந்தைகளின் இறப்பை தடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதற்காக இந்த மூலிகை வீடியோவை பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் நாம் அந்த மூலிகை பறிக்கும் விதம், அந்த மூலிகையின் படங்கள் அனைத்தையும் பதிவு செய்து இருக்கோம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் இதில் உள்ள பல நுணுக்கங்கள், பல விஷயங்களில் இன்னும் ஒரு சிறிது காலத்திற்குள் மீண்டும் வீடியோவை பதிவு செய்கிறோம். இதை முழுக்க ஆராய்ச்சி செய்து இந்த மூலிகையின் மகத்துவம் என்ன, காயகற்ப மூலிகையில் இது ஒன்றா, அல்லது நோய்களை மாற்றி சீரமைக்கக்கூடிய பல விஷயங்கள் இதில் உள்ளதா என்பது
சந்தேகத்துக்குரிய விஷயங்களாக இருக்குது. அதை கூடிய விரைவில் மீண்டும் ஒளிபதிப்பு செய்வோம் என்பதை கூறி, நம்முடைய இன்னொரு சேனலான காதோடு தான் என்கிற சேனல் நமது சேனல் கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைபர் செய்து நம் சேனலை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.